10th 12th எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆவலோட அந்த பசங்க வந்து வெயிட் பண்ற மாதிரி இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்காக வந்துட்டு சின்ன பசங்கள்ல நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இவர் சிஎம் ஆயிடுவார். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆக்சிஸ் மை இந்தியா அவைக்கா ஆட்சியை அமைக்கும்னு சொல்றாங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி வரவே மாட்டாரு, பிஜேபி வரவே வராது அப்படின்னாரு. யார் ஆட்சி அமைச்சா? இவங்க சொல்றத நம்ம வந்து நம்ப முடியுமா? ஐபிஎஸ் திரு ரவி அவர்கள் 41% எடுப்பார். நான் 234 தொகுதிக்கும் 10 போலீஸ்காரங்க ரிட்டையர்டு போலீஸ்காரங்களை அனுப்பி 2,34,000 பேர்கிட்ட நான் வந்து கருத்து கணிப்பு எடுத்துக்கணும். நீங்க 5 கோடியை வச்சு பேர்கிட்ட எடுக்கணும். எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். நீங்க விசிலுக்கு ஓட்டு போடுங்க. ஒரே ஒரு முறை இந்த விஜய்க்கு ஓட்டு போடுங்க. எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடரும் இந்த மாதிரி ஓட்டு கேட்டதா சரித்திரமே கிடையாது. பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு கேள்விகள் 1000 நிவியில அதிமுக நிர்வாகி நடிகர் மீசை ராஜேந்திரன் நம்மளோட இருக்காரு. ஸோ நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வெளியில வரப்போகுது. இன்னைக்கு நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கேன் மேடம். திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சொல்லுங்க. பரபரப்பா இருக்கு. அந்த அனல் வந்துட்டு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா இப்போ எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே வெளியில வந்துருச்சு. நாளைக்கு ரிசல்ட்டுக்கு வந்து இப்போதைக்கு வந்த தகவல்கள்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸிட் போல் தான். உண்மையிலேயே இந்த எக்ஸிட் போல் எல்லாம் வர்த்து தானா? இல்லை, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எக்ஸிட் போல் வந்து கரெக்டாக கணிச்சாங்க. ஏன்னா ஓட்டு போட்டு வெளியில் வந்தவொடனே வந்து கேட்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலமாக தானே கேட்குறாங்க. ஐவிஆர் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. அதுவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் அவங்க வந்து கேட்ட மாதிரி தெரியல. அவங்களுக்கு வந்து மேஜராக வந்து சிட்டியில் தான் வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து எனக்கு வந்து ஊர் வந்து திருநெல்வேலி பக்கம் ஆலங்குளம்னு ஒரு தொகுதி. ஆலங்குளத்தில் வந்து இவங்க வந்து பர்ஃபெக்டாக எடுத்திருப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக எடுத்திருக்க மாட்டாங்க. சிட்டியில் தான் அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. குக்கிராமத்தில் போய் ரூரலில் போய் அர்பனில் போய்லாம் அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நான் எக்ஸிட் போல வந்து நம்பவே மாட்டேன். ஏன்னா வந்து எலெக்ஷன் முடிஞ்சு 4 நாள் கழிச்சு கூட ஃபோனில் வந்து கேட்குறாங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? ஸோ அவங்க யாருக்கு போட்டாங்களோ அதை வந்து இவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. அவங்க வந்து பொய் கூட சொல்லியிருக்கலாம், உண்மையை கூட சொல்லியிருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம்ல. ஸோ எக்ஸிட் போல வந்து இப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதா கூட வந்து ஒரு தடவை தோற்றுருவாங்க அப்படின்னாங்க. பட் ஹைப்பில் வந்து அவங்க ஃபுல் மெஜாரிட்டியில் வந்தாங்க. ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா எக்ஸிட் போல் வந்து பெர்ஃபெக்ஷனாக வந்து கணிக்க முடியாது. 100% கணிக்கவே முடியாது. சும்மா இவங்க வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வேண்டியவங்க வேணால் அப்படி வந்து சொல்லலாம். இது வந்து டைரக்ஷன் அப்படின்னு இப்போ புதுசாக ஒன்று சொல்கிறாங்க. அந்த எக்ஸிட் போல்லே ஒன்று சொல்கிறாங்க, டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் போய் இது ஜெயிக்குது அது ஜெயிக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது நான் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல வந்து நம்பலை. ஓகே. ஸோ ஆனால் இப்போ வந்திருக்க எக்ஸிட் போல்ஸில் வந்துட்டு அதிகபட்சமாக திமுக 120 சீட்டுகளுக்கு மேலேயும் அதிமுக 20-30 சீட்டுகள் வரைக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தாவேகா அதே மாதிரியான ஒரு வாக்கு சதவீதத்தோட வராங்க அப்படிங்கிறது. அது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸிட் போல் சொல்கிறீங்களா நீங்கள், இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா ஓகேவா, தாவேகா ஆட்சியை அமைக்கும்னு சொல்கிறாங்க. 120 சீட் சம்திங் சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய பேர் வந்து பிரதீப் குப்தா ஐ திங்க். ஓகேவா. பிஃபோர் அவருடைய ஃபாஸ்ட் ட்ராக் எடுத்து பாருங்க நீங்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி வரவே மாட்டார், பிஜேபி வரவே வராது அப்படின்னாரு. யார் ஆட்சி அமைச்சா? பீகாரில் தேஜஸ்வி யாதவ் வரவே மாட்டார். 110 சீட்டுக்கு மேலே வருவார். 110 சீட்டுக்கு மேலே சொன்னவர் அன்னைக்கு 35 சீட்டு தான் எடுத்தார் பீகாரில். அப்போ அவங்களுடைய ஃபாஸ்ட் ட்ராக் பாருங்க எப்படி இருக்குன்னு. இவங்க சொல்றத நம்ம வந்து நம்ப முடியுமா? இவர் தான் சொல்றாரு இப்போ தாவேகா 120 சீட்டை பிடிக்கும் அப்படின்னு. தாவேகா இப்போ ஆட்சியை பிடிச்சிருமா? இவருடைய ஃபாஸ்ட் ட்ராக் நம்ம பார்க்கணும்ல. அப்போ இவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு கணிப்பு? இது கருத்து என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இது கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஐபிஎஸ் திரு ரவி அவர்கள் 41% எடுப்பார். நான் 234 தொகுதிக்கும் 10 போலீஸ்காரங்க ரிட்டையர்டு போலீஸ்காரங்களை அனுப்பி 2,34,000 பேர்கிட்ட நான் வந்து கருத்து கணிப்பு எடுத்துக்கணும். நீ 5 கோடியை வச்சு பேர்கிட்ட எடுக்கணும். 2 லட்சம் பேர் சொச்சத்தை எடுத்து கருத்து கணிப்பை கேட்டா அது எப்படி வந்து சரியா வரும்? இது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இது வந்து நான் வந்து நம்புறதா இல்லை. பெட்டியை திறந்தாதான் தெரியும்.
கண்டிப்பா. இன்னும் கொஞ்சம் சில மணி நேரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமா. நமக்கு தெரிஞ்சிரும். இதுல என்னன்னா, எலக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் தாவேகா வந்து 3ல இருந்து 5 தொகுதிகள் வந்து கைப்பற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி, அந்த முக்கிய நிர்வாகிகள் நிர்மல்குமார், ராஜ்மோகன் இவங்கெல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 3ல இருந்து 5 அப்படின்னா. ஆனா இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமா வரக்கூடிய தகவல்கள் பார்க்கும்போது வந்துட்டு கணிசமான வாக்குகளை வந்துட்டு தாவேகா வாங்கியிருக்காங்க. அதாவது டபுள் டிஜிட்ல கூட அந்த பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லப்படுது. இதுக்கு முக்கியமான காரணமா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து குழந்தைகளையும் அண்டர் 18ல இருக்கக்கூடிய சில்ட்ரனை வச்சு அதான் வாக்கு சேகரிச்சிருக்காரு. ஸோ அவர் மேல இருக்கக்கூடிய அந்த ஃபேண்டம் சொல்லலாம், இல்ல பாசத்தினால அது ஏதோ ஒரு இதுல வந்து வீட்டுல அடம் பிடிச்சு அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது இது சரியா அந்த மாதிரி வாக்கு இது கேட்டது? வந்து சட்டப்படி குற்றம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, சின்ன குழந்தைகளுக்கு என்ன தெரியும், அரசியல் என்ன தெரியும் சின்ன குழந்தைகளுக்கு? ஒன்லி இவர் வந்து சினிமா மாசை வச்சுக்கிட்டு சாக்லேட் வாங்கி தர்றேன், உங்களுக்கு அப்படி வாங்கி தர்றேன், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட வந்து இந்த இதுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது சட்டப்படியான விஷயம் கிடையாது, தப்பு அது. அவர் வந்து அந்த மாதிரி சொன்னதும் தப்பு. அதாவது அதுதான் சொல்கிறேன், அது எலெக்ஷன் கமிஷன் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி சின்ன குழந்தைகளை வந்து தூண்டி விடுறது. இப்போ வந்து சின்ன குழந்தை சொன்னதுனால அந்த வீட்டில் உள்ள பெரியவங்க அப்படியே ஓட்டு போட்டிருப்பாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது. ஸோ அது வந்து சட்டப்படி பார்த்தா அது குற்றம் தான். அதை வந்து அரசியலில் வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் அவங்கள வந்து பக்குவப்படுத்தி அரசியலுக்கு கொண்டு வரணும். ஏன்னா அந்த மாதிரி அடம் பிடிச்சு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து வெளியில வந்துச்சு. ஆமாம், நிறைய வீடியோ வந்துச்சு. ஐயோ, அதில் புருஷனை பொண்டாட்டி திட்டுற மாதிரி, நீ இதுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிற மாதிரி, இல்லைனா உனக்கு சாப்பாடு கிடைக்காது, அப்படி இப்படிலாம் சொல்கிற மாதிரிலாம் இருந்து இவங்க சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஓட்டை மாற்றி கூட போடுவாங்க. ஆமாம். பட் ஆனால் இதில் கேள்வி என்னென்னா சார், உளவியல் ரீதியாக நிறைய பேர் வந்து இதில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக 10th 12th எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆவலோட அந்த பசங்க வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்காக வந்துட்டு சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இவர் சிஎம் ஆயிடுவார். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆயிடுவாரா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒருவேளை இவர் ஜெயிக்கல, அவரோட தொகுதியிலேயே அவர் ஜெயிக்கல அப்படிங்கும்போது இது ரொம்பவே அவங்களை அஃபெக்ட் பண்ணும். ஸோ மன ரீதியாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக அவங்கள ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பேசப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ கூட ஒரு 2 days பிஃபோர் வந்து கிருபாகரன் அப்படின்னு ஒரு நீதியரசர் கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். ஸோ இந்த மாதிரி அது கண்டிப்பாக வந்து அந்த தலைவர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கணும் 100% வந்து. ஏன்னா இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு மெச்சூர்டு பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. பட் இவங்களுக்கு வந்து அந்த மெச்சூர்ட் பாலிடிக்ஸ் இல்லை. திரு விஜய் சாருக்கு வந்து அந்த மெச்சூர்டு பாலிடிக்ஸ் இல்லை. அப்போ அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நீட்டில் வந்து நிறைய ப்ராப்ளம் ஆகி சூசைட் அட்டம்ப்ட்லாம் பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய ஆத்மாத்மா ஒரு நடிகர், நம்மளுடைய ஒரு தலைவர், அப்படி அவர் வந்து இன்கேஸ் தோத்துட்டா அந்த மாதிரி ஒரு முடிவுலாம் வந்து எடுத்துடக்கூடாது. அதுக்கு வந்து என்னன்னா அந்த தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இது வந்து அரசியல், இன்னைக்கு ஜெயிக்கிறவங்க நாளைக்கு தோப்பாங்க, இன்னைக்கு தோக்குறவங்க நாளைக்கு ஜெயிப்பாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். ஏன்னா இது மன உளைச்சலுக்கும் ஆளாகும். ஏன்னா நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த FTFS மாதிரி தான் ஆகிப்போச்சு இந்த தேர்தல். வந்து FTFS மாதிரி 7 மணிக்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்களும் வந்து ஓட்டு போடுறதுக்கு நின்னாங்க, படிக்காதவங்களும் ஓட்டு போடுறதுக்கு நின்னாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் அதே ஒயிட் ஷர்ட்டு ப்ளீச் கலர் பேண்ட் போட்டு அப்படியே போய் நின்று ஓட்டு போட்டவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதை நோக்கி இந்த அரசியல் போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ ஒருவேளை ஆன் தி அதர் சைடு இப்போ பார்க்குறோம் அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் கணிசமான ஒரு விஷயத்துல ஒரு வாக்கு சதவீதத்துல ஜெயிச்சிட்டாருன்னே வச்சுப்போமே, எப்படி இருக்கும்? நிச்சயமாக வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா. ஏன்னா 5 கோடியே சொச்சம் ஓட்டு. இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35%க்கு மேலே வந்து நீங்கள் ஓட்டு எடுத்தால் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அது இந்த 4 முனை போட்டிங்கிறதுனால. ஸோ என்னுடைய கணிப்புப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க வந்து டபுள் டிஜிட்டலில் வருவார் ஒரு 20% அப்படின்னு. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 23% வரைக்கும் வரலாம், 22% வரைக்கும் வரலாம். பட் எல்லா இடங்கள்லையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். அது வந்து சீட்டாக கன்வெர்ட் ஆகாது, பட் ஓட்டாக சிதையும். ஜெயிக்கிறவங்க தோப்பாங்க, தோக்கிறவங்க ஜெயிப்பாங்க.
ஆனால் இவர் வந்து ஒரு 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 நீ எல்லாமே அந்த இவங்க சொல்கிற மாதிரி 100 சீட்டு பிடிப்பார், அண்ணன் செங்கோட்டை அண்ணன் சொன்ன மாதிரி 100 சீட்டுக்கு 220 சீட்டு பிடிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க எப்படி ஓட்டு கேட்டாங்க, அந்த தலைவர் எப்படி ஓட்டு கேட்டார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐயா எடப்பாடியார் என்ன சொல்லி ஓட்டு கேட்டார், அது நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்க. ஐயா எடப்பாடியார் ஓட்டு கேட்டார்னா ஊழல் ஆட்சி வரக்கூடாது, வாரிசு அரசியல் வரக்கூடாது, அரசியல் பேசி ஓட்டு கேட்டார் ஐயா எடப்பாடி அவர்கள். அதே மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்படி ஓட்டு கேட்டாருங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா வந்து மத அரசியல் வரக்கூடாது, இப்படிலாம் வரக்கூடாது, இப்படி ஒரு மெச்சூரிட்டி இருந்தது, அந்த பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் ஒரு மெச்சூரிட்டி இருந்தது. பட் திரு விஜய் அவர்கள் எப்படி ஓட்டு கேட்டார் அப்படின்னு நீங்க வந்து கொஞ்சம் லாஸ்ட் அவருடைய ஸ்பீச் எடுத்து பாருங்க. எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், நீங்க விசிலுக்கு ஓட்டு போடுங்க, ஒரே ஒரு முறை இந்த விஜய்க்கு ஓட்டு போடுங்க. எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடரும் இந்த மாதிரி ஓட்டு கேட்டதா சரித்திரமே கிடையாது தமிழ்நாடு ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல. அது நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏதாவது அரசியல் பேசி ஓட்டு கேட்பாங்க. இவர் நீங்க அந்த லாஸ்ட் ஸ்பீச்ல கேட்டீங்களா, அவரு கையெடுத்து கும்பிட்டு நான் உங்களுக்கு ஓட்டு கேட்கிறேன், விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விசிலுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு எந்த பாலிட்டிக்கல் எந்த லீடர் அப்படி வந்து ஓட்டு கேட்டிருக்கிறாங்க? நீங்க உங்களுக்கு ஓட்டு கேட்குறீங்க, தமிழ் சமுதாயத்துக்கோ தமிழ் நாட்டுக்கோ பொது நலத்துக்கோ அப்ப நீங்க ஓட்டு கேட்கலாம் தானே அர்த்தம். அதுல புரியுதுங்களா? ஆனா ஒருவேளை அவர் கேட்ட நீங்க சொன்ன மாதிரி கையெடுத்து கும்பிட்டு கேட்டதுனால மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைச்சு கொடுத்திருந்தா எப்படி இருக்கும்? இல்ல அதுதான் சொல்றேன் நான். நீங்க எல்லாமே வந்து ஜெயிச்சா கொடுத்திருந்தால் அப்படின்னா தமிழ்நாடு வீழ்ச்சிக்கு தான் போகும். நீங்க கூட கேட்கலாம், அப்படி ஒரு தடவை வந்துட்டு அவர் கத்துட்டு போறாரு, கத்துட்டு போறதுக்கு நம்மளா கிடைச்சோம், தமிழ்நாடு மக்களா கிடைச்சது, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டா கிடைச்சது. புரியுதுங்களா? கத்துக்கிறது அரசியல் கிடையாது. இல்ல, ஏன்னா இங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது நீங்க இப்ப சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான் வெளியில இருந்து சொல்றாங்க, ஒரு முறை அவர் வந்து இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு. பட் நிர்வாகம் ரீதியா வந்துட்டு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இவர் வந்தாருன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு? அதாவது ஒரு 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 பொலிட்டிக்கல் லீடருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல அந்த ஸ்பீச்ல சொல்றாரு 5 லட்சம் கடன் கோடி இருக்கு அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டோட கடன் 10 லட்சம் கோடி தாண்டிடுச்சு. அப்ப அந்த ரவுண்ட் ஃபிகரே அவர் சொல்லலையே. ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து ஒரு கைதேர்ந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர் நீங்க அதுல கண்டுபிடிக்கணுமே. நீங்க இந்த கடன் எப்படி வந்துச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு முத இந்த கடன் யாரு கொண்டு வந்தது, எப்படி கொண்டு வந்தது? முதல்ல ஐயா காமராஜர் பீரியட்ல 300 கோடி ரூபாய் கடன் வந்தது. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கலைஞர் ஐயா இதுல 1000 கோடி ஆச்சு, அம்மா வரும்போது வந்து இப்போ வந்து அடுத்து அப்படியே லட்சங்கள்லாம் கூடி இன்னைக்கு 10 லட்சம் கோடி வந்துச்சு. அந்த 10 லட்சம் கோடி ஃபிகரையே உங்களால சொல்ல முடியலையே. 5 லட்சம் கோடி நீங்க சொல்றீங்களே ஒரு ஸ்டேட் லீடர், ஒரு ஒரு பொலிட்டிக்கல் லீடரு. அப்போ நீங்க அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அரசியலுக்கு வரணும்னு நான் சொல்றேன். நான் சும்மா ஒரே இந்த சினிமா கவர்ச்சியை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து அரசியலுக்கு வரக்கூடாது. பிளஸ் இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் வந்து கேப்டன்கிட்ட வந்து அரசியல் கத்துக்கிட்டவன், கிட்டத்தட்ட 21 வருஷம் வந்து அரசியல்ல இருக்கிறேன். நம்ம அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். யாருமே வந்து எந்த ஒரு இப்போ வந்து ஐயா எடப்பாடியா எடுத்துக்கோங்க, அவங்களுடைய வேட்பாளருக்கு ஏதாவது கண்டிஷன் போட்டிருக்காரா? இல்ல திரு ஸ்டாலின் ஐயாவை எடுத்துக்கோங்க, அவருடைய வேட்பாளருக்கு அவர் ஏதாவது கண்டிஷன் போட்டிருக்காரா? நீ ஜெயிச்சு முடிச்ச உடனே வீட்டுக்கு கூட போவாதா, கோயில் கூட போவாதா, உடனே நீ பனையூருக்கு வந்துரு. அப்போ நீங்க ஒரு நல்ல பொலிட்டிஷியனா, ஒரு நல்ல பொலிட்டிக்கல் லீடரா? இதுலயே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? இனி வேட்பாளர் ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்க? இப்ப நானே இருக்கிறேன்னு வச்சுக்க, நான் 3 தடவை எலெக்ஷன்ல நின்றுருக்கேன். இப்ப நான் இன்கேஸ் ஜெயிச்சுட்டேன்னா என்ன பண்ணுவேங்க? ஒரு நன்றி கூட்டம் போடுவேன், எங்கேயாவது ஒரு இடத்துல, பொது இடத்துல போடுவேன். என்னை ஜெயிக்க வச்சுட்டீங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க, நான் வந்து இப்ப எங்க தலைவரை பார்த்துட்டு நாங்க என்னன்னு, அதுதாங்க ப்ரொசீஜரு. அதை விட்டுட்டு நீ வந்து ஜெயிச்ச உடனே நீ வீட்டுக்கு போகாத, கோயிலுக்கு போகாத, நேரா இது இன்மெச்சூர்டு பொலிட்டிஷியன். புரியுதுங்களா? இப்ப ஐயா எடப்பாடியோ இல்ல ஸ்டாலின் ஐயாவோ அப்படி சொல்லி இருக்கிறாரா? சொல்லலையே. இப்போ அதே கேள்விதான். ஏன்னா அதிமுக வந்து பல எலெக்ஷன்ஸை பார்த்துருக்காங்க. ஆனால் முதல் முறை எலெக்ஷன் தாவேகாவுக்கு. ஆனால் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகள்லையுமே வந்துட்டு தாவேகாங்கிற சத்தம் வந்துட்டு அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். கத்திக்கிட்டே இருக்காங்க, எல்லா இடத்துலையுமே கத்துறாங்க, சர்ச்சில் கத்துறாங்க, கோவிலில் கத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது வந்துட்டு உண்மையிலேயே இது தானா சேர்ந்த கூட்டம் தானா? இல்லை, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களை மாதிரி சோஷியல் மீடியா அவரை வந்து கிரியேட் பண்ணி வளர்த்துட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு மைலேஜ், என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து டிஆர்பி உங்களுக்கு ஏறும். ஸோ உங்கன்னா உங்கள் சோஷியல் மீடியா 19 நான் சொல்கிறேன்.
ஏன்னா இப்போ வந்து திரு விஜய் அப்படின்னா வந்து என்ன வியூவர்ஸ் அதிகமாகுது, மைலேஜ் வருது, இன்கம் வருது. ஸோ அது ஒரு காரணம். வியூவர்ஸ் அதிகமாக வருது. ஸோ அந்த ஒரு ரீசனில் இன்னைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா சோஷியல் மீடியா வந்து ஹைப்பில் கொடுக்கறது வந்து திரு ஸ்டாலின் கூட வந்து அதிகமாக ஹைப்பு கொடுக்கல. திரு விஜய் அவர்களுக்கு தான் வந்து ரொம்ப ஹைப்பு கொடுக்குறாங்க. அது காரணம் என்னன்னா அவங்களுக்கு டபுள் சைடு இன்கம் வருது, பர்பஸ் அவங்களுக்கும் வருது. ஒன்று அவருக்கு பப்ளிசிட்டி, இவங்களுக்கு இன்கம் வருது சோஷியல் மீடியா. இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்கிறதுனால தான் இந்த சத்தம் அதிகமாக கேட்குது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். இந்த சோஷியல் மீடியா இல்லைன்னா இந்த சத்தம் கேட்காது. புரியுதுங்களா? அவர் எப்போவுமே அப்படித்தான். அவர் எப்போவுமே அவருடைய படங்களையும் சோஷியல் மீடியா மூலமாக தான், நல்லா இல்லைன்னா கூட அதை ஹைப் பண்ணி அதை தேட்டரில் வந்து பார்க்க வச்சிருவாங்க. ஸோ அதே ஃபார்மேட்டில் தான் இப்போ அவருடைய அரசியலையும் அவர் வந்து எடுத்து கொண்டு போறாரு.